டேய் என்னடா பண்ற? நீ என்ன பண்ற? எதுக்கு இப்ப ஷோல்டர்லாம் ஏத்துற? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல. எதடா சொல்ற? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கண்ணை பார்த்தாக்கா அவளை கூட்டிட்டு போக தோணாதா? என்ன பார்த்து என்னடா நடக்குதுங்க? என்ன? டேய் சாரிடா, கொஞ்சம் பிஸியா இருந்த வேலையில அதான் மட்டும் சொல்ல முடியல. சரி சரி சரி, வச்சுக்காத. கூல் கூல். டேய் அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு? அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, சொல்லல. ஒரு நாள் 2 வயசானவங்க வந்தாங்க, ஒரு பொண்ணு வந்துச்சு. நான் கூட காசு கொடுத்தேனே 10,000 ரூபாய். அதான் அக்கௌண்ட்ல போட்டு விட்டேனே. நம்ம துரையங்களோட பொண்ணு பிரியா, கரெக்டா? டேய் எப்படி அதெல்லாம் தெரியும் உனக்கு? இது என்ன பிரமாதம், இதை விட நிறைய விஷயம் எனக்கு தெரியும். என்னது சொல்றேன் கேளு. அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேனா, அங்க ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த கல்யாணத்துல ஸ்டாப் அப்படின்னு ஒரு குரல். என்னன்னு திரும்பி பார்த்தா பிரியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. டேய் என்னடா சொல்ற? அவ அப்படி ஒரு பொண்ணெல்லாம் கிடையாது. பதற முழுசா கேளு. சொல்லு. அந்த பிரியா ஒரு ஆசிரமம் நடத்துறாங்கல்ல, ஆமா. அந்த ஆசிரமத்துல இருக்கிற ஒரு பொண்ண இந்த கல்யாண மாப்பிள்ள லவ் பண்ணி ஏமாத்திட்டான். வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண பாத்துருக்கான். இத தெரிஞ்சுக்கிட்டு பிரியா டக்குன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எப்படி? பாரு பரவாயில்ல. ஆமா. டேய் நிஜமா சொல்ற? பார்த்தி, இதெல்லாம் நான் அப்படியே கண் கூட பார்த்தேன். அப்படியே ஒரு படம் மாதிரி இருந்துச்சு தெரியுமா? சான்ஸே. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? நீ கட்டிக்க போற பொண்ணு ஒரு பொறுப்பான பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு போராளியான பொண்ணு. இப்போ நாளைக்கே உனக்கு ஒரு விஷயம் இப்படி நடக்குதுன்னு வையேன். இருப்பா ஒரு பேச்சுக்கு அந்த பொண்ணை எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிடுவா. எப்படி? சூப்பர்ல. ஜாலியா இரு. இனிமே சும்மா லலலலலலலதான். லல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